துணைவேந்தர் நியமன சட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் 10 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 சட்ட மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டங்களை தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்டது. இதை எதிர்த்து நெல்லையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த மே மாதம் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வான நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் மற்றும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்களை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த தடையை நீக்க கோரி தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு 10 சட்ட மசோதாக்களையும் அரசிதழில் வெளியிட்டதாகவும், துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசின் இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து குட்டி என்ற வெங்கடாச்சலபதி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் அவசர கதியில் விசாரித்து இடைக்கால தடை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.